Hello friends, welcome to Chinnu's Creative Works. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ப்ளவுஸில் தான் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்ட்டு பார்க்க போகிறோம். நான் ப்ளவுஸ் நெக்கில் ஒர்க் பண்ண போகிறேன். இது ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தான். ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் எப்படி ஒர்க் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு காட்டன் த்ரெட், அதே கலரில் கொஞ்சம் சுகர் பீட்ஸ், அப்புறமா கோல்டன் பீட் 3mm இது 3 எடுத்துருக்கிறேன். இந்த 3 பொருளையும் வச்சு நம்ம ப்ளவுஸில் அழகான ஒரு நெக் டிசைன் பார்க்க போகிறோம். இது எப்படி ஒர்க் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த ஒர்க் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இதே த்ரெட் கலர்லேயே ஒரு சுகர் பீடு காமிச்சு இல்லையா, அதை இடையில ஒரு பீட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஊசியில் ஒரு
ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பீட் ஸ்டிச் ஆர் பியல் ஸ்டிச்னு சொல்லுவாங்க. அதை வந்து நார்மலாக நம்ம லைனில் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் நான் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி இடங்களில் ஒரு பீடு வச்சுட்டு சுற்றிலும் ஃப்ரெஞ்ச் நாட்டு தான் கொடுப்பாங்க. ஆனால் ஃப்ரெஞ்ச் நாட்டு போடுறத விட இந்த ஸ்டிச் போட்டோம்னா நமக்கு சேஃப்டியாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக நிற்கும். நம்ம இந்த ஸ்டிச் போடும்போது ட்ரெஸ் வாஷ் பண்ணோம்னாலும் எதுவும் ஆகாது. இப்போ நான் இதை எப்படி போட்டிருக்கிறேன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டிச் நான் எப்படி போடலான்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு நான் இந்த க்ரீன் கலர் நூல் 6 ஸ்டாண்ட்ஸில் எடுத்துருக்கிறேன். லைனில் நம்ம 3 ஸ்டாண்ட்ஸ் மட்டும் எடுத்தோம். இப்போது 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன். இந்த இடத்துல கீழே இருந்து ஊசியை மேலே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு கோல்டு பீடு 3 mm பால் இதில் வைக்க போகிறோம். வச்சுட்டு திரும்பியும் ஊசியை கீழே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு திருப்பி ஊசியை அதுக்கு பக்கத்துலேயே மேலே எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம கை விரலில் கொடுத்து டைட்டாக பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு நம்ம பீட் ஸ்டிச்சுக்கு போட்ட மாதிரியே எடுத்த இடத்துலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் கேப்பில் ஊசியை குத்திக்கலாம். விட்டுட்டு திருப்பி இந்த நூலுக்குள்ளே ஊசியை விட்டுக்கிறோம். இப்போ வந்து துணியில் ஊசி டச் ஆக வேண்டியதில்லை, இந்த நூலில் மட்டும்தான் விடுறோம். விட்டுட்டு திருப்பியும் இந்த சைடு இருக்கிற கேப்பில் இந்த நூலுக்குள்ளே ஊசியை விட்டு எடுத்துக்கிறோம். இது நான் முன்னாடி கொடுத்துருக்கிற டுட்டோரியல் வீடியோவில் இதை விட கொஞ்சம் கிளியராக இருக்கும். இது நெக்லைனுங்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோக்கா கிளியராக தெரியுதான்னு தெரியல. இதில் டவுட் இருந்துச்சுன்னா அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம இந்த ஸ்டிச்சை எப்படி ப்ளவுஸில் யூஸ் பண்ண முடியுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு திருப்பி இந்த நூலுக்குள்ளே விட்டுக்கிறோம். விட்டுட்டு இந்த சைடு இருக்கிற இந்த சின்ன கேப்பில் எடுத்துக்கலாம். இதில் தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கேப்பில் நூலை விட்டுக்கிறோம். விட்டுட்டு இந்த நூலுக்குள்ளே ஃபஸ்ட்டு
ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும் இந்த ஸ்டிச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்துன்னா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.